ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலைகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. தகப்பன் இறங்குறது போல கர்த்தர் இறங்குகிறவர். அப்படி இரக்கத்தை அனுபவிக்கிற நல்ல நாளாய் மாறட்டும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 103:13. ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, சொந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாருங்க, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவர் இறங்க வேண்டுமானால் ஒரு தேவ பயம் அவசியம். அல்லேலூயா. என வேதம் சொல்கிறது, எப்போதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். யூ நீட் மஸ்ட் த ஃபியர் ஆஃப் காட். தேவ பயம் அவசியம். பாருங்க, ஒரு சம்பவம் என்னை ரொம்ப கவர்ந்தது. ஒரு புத்தகத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். மைசூர் திவான் விஸ்வேஸ்வரையா அவர் ஒரு அதிகாரி. அவர் தன் அலுவலர்களெல்லாம் முடித்துவிட்டு இரவு நேரம் திரும்பும்போது ஒரு புத்தகம் படிக்க ஆசைப்பட்டார். லைட்டெல்லாம் அணைச்சிட்டு ஒரு மெழுகுத்திரி எடுத்து வச்சு அந்த வெளிச்சத்தில் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். பெரிய அதிகாரி. அவர் உதவியாளர் திருப்பி எதுக்கோ அலுவலர்களை நுழையும் போது லைட்டெல்லாம் அணைக்கப்பட்டிருந்தது. உண்மையான அந்த ஐயா மெழுகுத்திரியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டா, ஐயா விளக்கு போடட்டுமா? இல்லை, விளக்கெல்லாம் இருந்தது அரசு அலுவலர்களை செய்வதற்கு. இப்பொழுது என்னுடைய தனிப்பட்ட படிப்பை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கு நான் அந்த அலுவலை பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய வெளிச்சத்தில் நான் படிக்கிறேன். மெழுகுவர்த்தி என்னுடையது. இந்த வெளிச்சத்தில் படிக்கிறேன் என்றார். பாருங்க, எவ்வளவு பயம் பாருங்க. எவ்வளவு ஒரு நல்ல பயமுள்ள வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் சுத்தம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாக இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சிறுவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, பெரியவர்களே, இப்போது தேவ பயத்தோடு வாழுங்கள். தேவ பயம் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். 128 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவ பயத்தோடு வாழுங்கள். கிருபை உங்களை தாங்கட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். ஆமென். அதுவரையிலும் அவனுடைய கிருபை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தெய்வ பயத்தோடு வாழ உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.